நேரம் என்பது காதலனை நினைப்பதற்கான நேரம். அந்த நேரத்தில் அவளுக்கு கோபமா வருது. என்ன கோபம்? தன்னுடைய அறிவுக்கு புலப்படலின்றியே தேய மீது எவரோ சொல்லும் சொல்லினை மனத்திடை கொள்வது. என்னுடைய அறிவுக்கு புலப்படணுங்க, அப்பதாங்க நான் சொல்லுவேன். அவர் சொல்லிட்டு அப்போ என்ன பெரிய ஆளு அந்த கருத்து. அதுக்கு பாரதி ஒத்துக்கொள்ள மாட்டான். நான் கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் கல்ச்சர் சாம்பியன், தேங்க்யூ ஃபார் அப்பாயிண்டிங் மீ அஸ் வல்ச்சர் சாம்பியன் அடிச்சேன். பாரதி இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? ஜெயமோகனை பார்த்து பலே பாண்டியா என்று சொல்லியிருப்பார். செல்லம்மா பாரதி எழுதியிருக்காங்க. ஆண்டு சொல்றேங்க, நம்ப மாட்டீங்க. 1903 1903 இந்த ஆண்டை நீங்க நினைவு வச்சுக்கணும். அது என்ன காரணம் நான் சொல்றேன். 1903 வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பமோன தேவன் வாழ்க வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க. படைப்பு கிரையவன் பண்ணவன் நாயகன் இந்திரன் குரு என் இதயத்து ஒளிர்வான். சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம். குணமதிர் பலவாம் கூறக்கேளீர் உச்சவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும் அக்கினி தோன்றும் ஆண்மை வலியுறும். திக்கெல்லாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம் கச்சவிதன்னை கையிலே எடுக்கலாம். விடத்தையும் நோவையும் வெம்பகை எதனையும் துச்சம் என்றெண்ணி துயரிலாதிங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம். அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இத்துணர்வீரே என்ற பாரதியினுடைய விநாயகர் வாழ்த்தோடு இந்த அழகான நிகழ்ச்சியை தொடங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகின்றேன். மதுரை கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கமும். பாரதி பாரினிலே ஆச்சரியம். கம்பனுக்காக விழா எடுக்கின்ற கம்பன் கழகத்தவர்கள் பாரதியையும் ஔவையையும் அதிலே இணைத்து கொண்டு இருப்பதிலே ஒரு மிக அழகான பொருத்தம் இருக்கிறது. இந்த 3 பேருமே தமிழ் இலக்கியம் என்கின்ற தேரை குறிப்பிட்ட நிலைகளுக்கும் பாதைகளுக்கும் கொண்டு வந்தவர்கள். அந்த விதத்தில் இந்த மூவரையும் இணைத்து விழா நடத்துவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வழி வழி பாரதி என்கின்ற தலைப்பை நான் தான் முன்மொழிந்தேன். ஆனால் இது என்னுடைய தலைப்பு அல்ல. சேக்கிழார் அடிப்பொடி என்று வணங்கத்தக்க தமிழ் உலகத்தினுடைய மாபெரும் கடல் அளவு இலக்கிய புலமை வாய்ந்த அமரர் TN ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வழி வழி பாரதின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். பெரும்பாலும் ஆங்கில கவிஞர்களோடு பாரதியை ஒப்பிட்டு எழுதப்பட்ட புத்தகம் அது. அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தில் பாரதியை பற்றி என்ன சொல்லுவது? தனக்கு முன்னே இருந்த மகத்தான கவிஞர்களிடமிருந்து புலவர்களிடமிருந்து அவர்களை கற்று அறிந்து உணர்ந்து அதனுடைய சாரத்தை பாரதி வாங்கி கொண்டார். தனக்கு பிறகு நவீன இலக்கியத்துக்கான பாதையை பாரதி திறந்து வைத்தார். இதுதான் அவருடைய ஜேர்னி. தனக்கு முன்னே இருந்தவர்களிடமிருந்து சாரத்தை வாங்கி கொண்டு தனக்கு பின்னே வரப்போகிற புலவர்களுக்கு கவிஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கான பாதையை போட்டுவிட்டு, அதான் எங்கள் நடுவர் எங்களுக்கு செஞ்ச மாதிரி அவர் பட்டிமன்றம் என்ற ஒன்றை நிர்மாணித்து மிகச்சிறப்பாக அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு எனக்கும் ராஜா சாருக்கும் மற்ற பேச்சாளர்களுக்கும் வாங்க நீங்கள் இனிமேல் உட்காருங்க இனிமேல் பேசலான்னா நாங்கள் ஜாலியாக 4 லேன் டிராஃபிக்கில் போகிற மாதிரி நாங்கள் செய்கிற போல். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். பாரதி தனக்கு பின்னே வந்த படைப்பாளிகளுக்கான வாயிலை திறந்து வைத்தார். பாரதியை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்கும் கற்பூர சொற்கோ என்று பாரதிதாசன் சொன்னதற்கு மேல் நாங்களெல்லாம் என்ன சொல்லிவிட முடியும் பாரதியை பற்றி? பாரதிதாசன் சொல்லுகின்றார், புதைந்திருந்த வீரம் புறத்தே எழுந்தது, ஆங்கிலேயரை அழித்தொழிக்க பாரதமெங்கும் வீரர்கள் தோன்றினர், அவர்களுள் பாரதி ஓர் ஆள். எங்கெங்கோ சில தலைவர்கள் எழுந்தனர், அவர்களுள் பாரதி தகையுறு தலைவர்.
மிகச்சில புலவர்கள் தோன்றினர். அவர்களுள் பாரதி மாபெரும் கவிஞர். உயிர் உள்ள அளவும் பாரதி பாரத நாட்டின் வீரர், பாரதி பாரத நாட்டின் தலைவர், பாரதி பாரத நாட்டின் கவிஞர் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். பாரதிதாசன் தொடர்கிறார், தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். தமிழால் பாரதி தகவு பெற்றதும் தமிழ் பாரதியால் தகவு பெற்றதும் என்னென்று உரைப்பேன், என்னென்று உரைப்பேன் என்று பாரதிதாசன் சொல்வதற்கு மேல் நாங்கள் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? பாரதிதாசன் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் இந்த மாதிரி சில பேர் ரொம்ப உயர்வு நவிர்ச்சியாக பாடக்கூடியவர்கள் அல்ல. புலவர்களுக்கு அந்த பலவீனம் உண்டு தானே, கொஞ்சம் ஒன்றுனா பத்துங்க வேண்டியது. எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவார், வரலாறு காணாத கூட்டம் என்றால் மைக் செட் போடுகிறவரையும் சேர்த்து 10 பேர் என்று எங்கள் ஊரில் அர்த்தம் என்று சொல்லுவார். கொஞ்சம் அதிகமாக. ஆனால் இவர்கள் அப்படி சொல்லுகிறவர்கள் அல்ல. காலிங் a spade என்பது போல என்ன இருக்கிறதோ அதை தைரியமாக சொல்லக்கூடிய ஈரோடு தமிழன்பர் சொல்லுகிறார், நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்ட பொட்டை திறந்து பல கவிஞர்கள் வெளியே வந்தார்கள் என்று சொல்லுகின்றார். கவிதைனா அதான் கவிதை. முற்றம் என்பது எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் துருத்திக்கிட்டு முன்னாடி இருக்கும். பாரதியினுடைய நெற்றி அப்படி துருத்தி கொண்டிருந்த நெற்றி தான், மேட்டு நெற்றி. நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்ட பொட்டை திறந்து கவிஞர்கள் பலர் வெளியே வந்தனர். அவனுடைய அறிவு நதியிலே நீராடிய ஈரத்துளிகள் காயாத கவிதைகளை தமிழுக்கு தந்தார்கள் என்று ஈரோடு தமிழன்பன் எழுதுகின்றார். புரியுதில்ல? அறிவு நதியிலே நீராடி ஈரம் காயாத அவன் தான் அந்த பேஸை பின்னாடி வந்தவர்களுக்கு படைத்து தந்தான். கவிழாத கவிதை நிறுவனம் பாரதி என்கிறார் தமிழன்பன். கவிழாத கவிதை நிறுவனம். இப்போ எவ்வளவு நிறுவனம் கவிழ்றது பார்க்குறீங்கல்ல? எங்கள் வங்கியே 100க்கு வித்துட்டாங்க. கவிழாத கவிதை நிறுவனம் பாரதி. காலம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இல்லாமல் ஒரு கால் வாழலாம் சொல்றார் தமிழன்பன். நமக்கு புரியல, காலத்துக்கு இதுதானே அடிப்படை. காலம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இல்லாமல் ஒரு கால் வாழலாம். ஆனால் பாரதி இன்றி காலம் ஒரு காலம் வாழ முடியாது என்று சொல்லுகிறேன். நமக்கு ஒரு கேள்வி வருது, பாரதி அவ்வளவு முக்கியமானவரா? காலமே நகராத அளவுக்கு பாரதிக்கு முக்கியத்துவம் உண்டா என்றால் தமிழன்பன் என்ன சொல்லுகிறார் என்றால், தமிழ் இலக்கியம் இனி பயணப்பட போகிற எல்லா பாதைகளும் பாரதியால் திறந்து வைக்கப்பட்ட பலகணிகள். அவன் இல்லை என்றால் இனிமேல் காலம் இல்லை, ஏனென்றால் இலக்கியம் இல்லை என்று சொல்லுகின்றான். இளந்தேவன் ஒரு கவிஞர், சிவகுமாருக்கு தெரியும், நம்ம சந்திச்சிருக்கோம். அபாரமான கவிஞர். அவர் சொல்ல, அப்படி என்னப்பா ஸ்பெஷல் கேட்பாங்கல்ல நம்ம கிட்ட, என்ன இவ்வளோ ஓவர பில்டப் நீங்கள், அப்படி என்னப்பா ஸ்பெஷலு? எல்லாரும் கவிதை எழுதினாங்க, அவரும் எழுதினாரு, அப்படி என்ன? தாகூராவது கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். வாழ்ந்ததே 39 வருஷம் தானே. அவர் நோபல் பரிசு வாங்கினாரு, உங்களுக்கு அப்புறம் என்னப்பா என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளானா? அதற்கு கவிஞர் இளந்தேவன் பதில் சொல்லுகிறார், என் ஊரை போல் உண்டா, என் வீட்டுக்கு நிகர் உண்டா, தாத்தா வீட்டு தென்னையை போல திக்கெங்கும் தேடி பார்த்தேன் தென்படவில்லை. என் மச்சான் மன்னாரே பெரும் புலவன், அவன் வீட்டு மாங்காய் கொட்டையின் சுவைக்கு நிகர் இல்லை எனும் பன்னாடை மனிதர்களின் தோள் மீது ஏறி பாரதி தானே உலகத்தை முதலில் பார்த்தான் என்று இளந்தேவர் எழுதி. தன்னை சுற்றி எதுவுமே சிறந்ததில்லை என்ற மதிப்பிலேயே மிதப்பிலேயே வாழ்ந்திருக்காங்க. எங்க மொழிதான் சிறந்த மொழி, உனக்கு எவ்வளவு மொழி தெரியும்? அது ஒண்ணுதான் தெரியும். அதனாலதான் கோபத்தோடு சொன்னார். அதில் ஒரு சொல் கடினமான சொல் தான், ஆனால் அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னதுனால தான் நான் சொன்னேன், இல்லாட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவர்களின் தோள் மீது ஏறி பாரதி தானே உலகத்தை முதலில் பார்த்தான். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தமிழனுக்கு சொன்ன முதல் படைப்பாளி பாரதி என்பதனால் பாரதி தனித்துவம் பெற்றவன் ஆகின்றான். பெருமக்களை, வழி வழி பாரதி என்று சொல்லுவதற்கு
அந்த தலைப்பை கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவது மாதிரி பாரதியும் கல்வியில் பெரியவர். 39 வருஷம் தாங்க வாழ்ந்திருக்கான். இப்போ அவன் எழுதினது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியல. ரொம்ப ப்ராடாக கிளாஸிஃபை பண்ண 5 துறைகளில் பாரதியினுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. கவிதை எல்லாருக்கும் தெரியும். அக்கா அந்த தேனினும் இனிய கவிதைகளை சொல்லுகிற போது, அதுவும் அக்காவினுடைய நினைவாற்றலோடு அதை நாம் கேட்கிற போது அந்த கவிதை நதியிலே பயணம் செய்வது போல இருக்கிறது. நம்ம கவிதைகள் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமானது அதுதான். கட்டுரைகள், கதைகள், மொழிபெயர்ப்பு பாரதியினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அதில் பேசப்படவே இல்லை. 39 வயசு தான் இருந்திருக்காருங்க. மொழிபெயர்ப்பு, பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். தாகூரினுடைய கதைகளை மொழிபெயர்த்திருக்கின்றார். அருணகிரிநாதரையும் நம்மாழ்வாரையும் மொழிபெயர்க்க முயற்சிகள் எடுத்திருக்கின்றார் ஆங்கிலத்தில். நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு. பத்திரிகை துறை, கடிதங்கள், இதெல்லாம் பாரதியினுடைய கான்ட்ரிபியூஷனுடைய 5 பெரும் காம்பனன்ட்ஸ். இது 39 வருஷத்தில் இவ்வளவு செய்ததோடு அல்லாமல் எவ்வளவு படித்திருக்கிறார் என்று யோசித்த போது தான் எனக்கு பயமாக இருந்தது. 39 வயசெல்லாம் தாண்டியாச்சு. இந்த ஒரு தம்பியை தவிர நாங்கள் எல்லோரும் தம்பியை பற்றி தெரியல. சரி, இப்போ தான் தாண்டி இருக்காரு. அதெல்லாம் நிறைய தாண்டியாச்சு. இன்னுமே என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு படித்து முடிக்கிறது? பாதிக்கு பாதி கூட படிக்கலையே. பாரதி என்னென்ன படித்திருக்கிறார்? பாரதி சங்க நூல்களில் தோய்வு உள்ளவர். அக்கா அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. சங்கத்திலே இருக்கிற துறைகளை பாரதி பயன்படுத்தி இருக்கின்றார், சங்கத்திலே தோய்ந்திருக்கின்றார். பாரதியை பற்றி நான் இவ்வளவு புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனன்றதுக்காக நீங்களாம் நினச்சிடாதீங்க எல்லாருமே பாரதி எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள்னு நினைக்காதீங்க. பாரதி அளவு கல்லடிப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நிறைய வாங்கியிருக்கோம். பேர் ராசியோ நிறைய நிறைய. கல்கி காலத்திலேயே மகாகவி இல்லை அப்படின்ற சர்ச்சை எழுந்து விட்டது. அப்போ சிட்டியும் கூப்பாராவும் கட்டுரைகள் எழுதி மகாகவி தான் எப்படி அப்படி சொல்ல போச்சு, சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் அந்த கருத்து அப்போவே வந்து விட்டது. ஆனால் பாரதி இருந்திருந்தால் என்னை பற்றி நீ சொன்னியா என்று ஒரு நாளும் கேட்டு இருக்க மாட்டோம். இந்த விவாதங்களை பாரதி வரவேற்றிருப்பார். ஏன் ஏனென்றால் பாரதி தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு நாங்களாம் என்ன சொல்லுவோம், நான் இந்திரன், நான் சந்திரன், நான் அதை வாங்கினேன், நான் இதை வாங்கினேன். பாரதி தன்னை பற்றி நீ உன்னை பற்றி நீயே சொல்லுப்பா என்றால் பாரதி சொல்லுகின்றான், தன்னுடைய அறிவுக்கு புலப்படலின்றியே தேய மீது எவரோ சொல்லும் சொல்லினை மனத்திடை கொள்வதாம் தீய பக்தி சிறிதும் இலேன் என்று பாரதி சொல்லுகிறான். திரும்ப இன்னொரு சொல்றார், தன்னுடைய அறிவுக்கு புலப்படுத. கவியரங்கத்தில் அடிக்கடி பார்த்ததுனால வந்த வியாதி இது. 2 தடவை சொன்னாதான் மக்கள் கை தட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாழறோம். தன்னுடைய அறிவுக்கு புலப்படலின்றியே தேய மீது எவரோ சொல்லும் சொல்லினை மனத்திடை கொள்வது. என்னுடைய அறிவுக்கு புலப்படணுங்க, அப்பதாங்க நான் சொல்லுவேன். அவர் சொல்லிட்டு அப்போ என்ன பெரிய ஆளு அந்த கருத்து, அதுக்கு பாரதி ஒத்துக்கொள்ள மாட்டான். அந்த மனநிலை இருப்பதால் தான் தன்னை பற்றிய விவாதங்களை பாரதியை வரவேற்றிருப்பான். சமீப காலத்தில் ஜெயமோகன் பாரதி மகாகவி அல்ல என்ற சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரையை எழுதுகிறார். நம்முடைய மரபின் மைந்தன் முத்தையா உள்ளிட்ட பல பேர் அதற்கு எதிர்வினையாக கட்டுரைகள் எழுதினார்கள். எதிர்வினையாக வந்த கட்டுரைகள் எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு திருப்தியாக இல்லை. உடனே அவர் என்ன பண்ணார், பட்டிமன்ற பாணியில் என்னுடைய கருத்தை நானே மறுப்பதென்றால் எப்படி மறுப்பேன் என்று தன்னுடைய கருத்துக்களை தானே மறுத்து ஒரு கட்டுரை எழுதினார். பாரதி இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார், ஜெயமோகனை பார்த்து பலே பாண்டியா என்று சொல்லியிருப்பார். நிறைய சொல்லடியெல்லாம் வாங்கியிருக்காரு. இத்தனையும் வாங்கி கொண்டதில் ஒன்று சங்க இலக்கியம் தெரியாது என்பது அது உண்மையே கிடையாது. அதை யார்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அக்கா மாதிரியான இலக்கியம் தெரிந்தவர்கள் விவரித்து சொல்லுகிற போது தெரிந்து கொள்ளலாம். செல்லம்மா பாரதி எழுதியிருக்காங்க. ஆண்டு சொல்கிறேங்க, நம்ப மாட்டீங்க, 1903 1903 இந்த ஆண்டை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். 1903 காசிலேருந்து வந்து எட்டயபுரம் ஜமீன்தார்கிட்ட பாரதி வேலையில் சேர்ந்தாச்சு. என்ன வேலை பல பேருக்கு அது தெரியாது. ஜமீன்தாருக்கு இருக்கிற வேலையில் என்ன வேலை, துதி பாடுறது ஒன்றை தவிர வேறு என்ன வேலை. ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பேர் உண்டு. பாரதியினுடைய வேலைக்கு கொடுக்கப்பட்ட பேர் நியூஸ் ரீடர்.
செய்திகளை படித்து ஜமீன்தாருக்கு சொல்லுகிற வேலை பாரதிக்கு கொடுக்கப்பட்டது. 1903 டிசம்பர் மாதம் ஜமீன்தார் என்ன பண்ணார், தனக்கு நெருக்கமானவர்களை கூப்பிட்டு கொண்டு சென்னைக்கு வந்திருக்கிறார். பாரதி அப்போவே சென்னைக்கு வந்து பார்த்துருக்காரு. என்ன வேலைக்கு வந்திருப்பார், நான் யோசிச்சு பார்த்த தகவல் இல்லை. என்ன வேலை இருக்கும், இங்கே இருக்கிற ஆங்கிலேய பிரபுக்கள் யாரையாவது பார்த்து, இப்போ நாம இங்கே இருக்கிறவங்களாம் எதுக்கு சென்னைக்கு போகிறீங்க, அரசாங்க அதிகாரிகள் யாராவது கிடைத்தால் பார்க்கலாம்னு தானே போகிறோம். அது மாதிரி தான் அப்பவும் போயிருப்பார். ஜமீன்தாருடைய வேலை நடந்து விட்டது என்று நான் ஊகிக்கிறேன். என்ன காரியத்துக்காக சென்னைக்கு வந்தாரோ அந்த வேலை நடந்து விட்டது என்று நான் ஊகிக்கிறேன். எப்படி? ஏன்னா தன் கூட வந்த குழுவில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் 1903 500 ரூபாய் இன்றைக்கே பெரிய காசுங்க. 1903 அது எவ்வளோ பெரிய காசு யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைக்க முடியுமா? இந்த 500 ரூபாய். செல்லம்மா பாரதி எல்லா வீட்டில் இருக்கிற மனைவிகளை மாதிரி உஷார் பார்ட்டி. மனைவிகள் தன்னுடைய கணவருக்கு எவ்வளவு சம்பள உயர்வு என்று தெரிந்ததோடு சும்மா இருக்கிற மனைவிகள் இந்த உலகத்திலே கிடையாது. கணவரோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கூட போட்டிருக்காங்கன்னு முதல்ல விசாரித்து தெரிஞ்சுக்கும். உங்களோட அவருக்கு 1000 ரூபாய் ஜாஸ்தியா, நீங்கள் தான் ஈனவானன்னு உங்கள் ஆஃபீஸ்லேயே தெரியுமான்னு அந்த அம்மா கேட்கும். இல்லை என்ன அழகுன்னா, இவருக்கே தெரியாது இவர் நண்பருக்கு இவ்வளோ சம்பள உயர்வுன்னு, ஆனால் வீட்டம்மாவுக்கு தெரியும். செல்லம்மா பாரதி என்ன பண்ணாங்க, இப்போ எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க, சென்னையிலேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தராக வராங்க. 500 ரூபாய்ங்க, எவ்வளோ பெரிய தொகை. அவரவர்கள் தங்கம் வாங்கியிருக்கிறார்கள். பல பேர் 200 ரூபாய்க்கு தங்கம் பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி 300 ரூபாயை வீட்டுக்காரமாட்ட கொடுத்து பத்திரமா. 300 ரூபான்றது அவங்களுக்கு ஒரு 2 தலைமுறைக்கான பணங்க. அது எல்லாம் இதெல்லாம் விசாரித்து வச்சுட்டு செல்லம்மா பாரதி வெயிட்டிங். இப்போ நம்பால் என்ன செய்ய போகிறாருன்னு. பாரதி வராரு, ஒரு குதிரை வண்டியில் வராரு. குதிரை வண்டியே அன்றைக்கெல்லாம் காஸ்மோபாலிட்டன் தான். ஒரு குதிரை 2 குதிரை வண்டியில் வராரு. செல்லம்மா பாரதிக்கு குஷி தாங்கலை. எங்காலும் எவ்வளவு விவரமாக 500 ரூபாயில் எவ்வளோ பொருளை வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. முதல்ல பாரதி இறங்கி வண்டிக்காரனை பார்த்து எல்லாவற்றையும் இறக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவள் இறக்கி வச்சு விட்ற இந்த அம்மா ஆசாசியாக தெரிஞ்சுப்பா, தங்கம் இருக்குமா, வைரம் இருக்குமா, பட்டுப்படவை இருக்குமா, பாத்திர பண்டம் இருக்குமா, மளிகை எல்லாம் புத்தகம் அத்தனை. என்ன புத்தகம் என்று செல்லம்மா பாரதி பட்டியல் போடு. அதுதான் நம்மளுடைய எதுக்கு முக்கியம். 10 பாட்டு 8 தொகை, சீவக சிந்தாமணி, சிலம்பு, கம்பராமாயணம், நான்மணிக்கடிகை, திருக்குறள் உள்ளிட்ட பல புத்தகங்கள் இருந்தன. பதிற்று 10 அப்போ பதிக்கப்படவே இல்லை. அதனால் ஒருவேளை அவங்க வருங்காலத்தில் தானே ரீகால் பண்ணி எழுதுகிறாங்க, சிறு தவறுகள் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ செல்லம்மா பாரதி 10 கூட எழுதுகிறாங்க. இந்த புத்தகங்களை தாண்டி எதுவும் இல்லை. உடனே முகம் வாடி போச்சு செல்லம்மா பாரதிக்கு. அந்த மாதிரி நல்ல பெண்ணாக இருந்ததை கொண்டு அதோடு விட்டது. நம்மளாம் வந்து சும்மா இருப்போம்மா, இங்கே எவ்வளோ பெண்கள் இருக்கு சொல்லுங்கள், சும்மா நம்ம பிச்சை எடுத்திருப்போம். பாரதி வந்து செல்லம்மா, உடனே இவர் அழியும் பொருளை கொண்டு அழியும் பொருளை வாங்கலாமா, அழியும் பொருளை கொண்டு அழியோ பொருளை நான் வாங்கி வந்திருக்கிறேன், உனக்கு திருப்தி தானே என்று கேட்டாராம். செல்லம்மா பாரதி எழுதுகிறார், ரொம்ப திருப்தி என்று பதில் சொன்னேன் என்று. அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேல் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் நான் மனசில் என்ன நினச்சா, ரொம்ப திருப்தி என்று சொன்னேன்னு செல்லம்மா பாரதி. ஸோ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா, இவ்வளோ புத்தகத்தை வாங்கினாலும் படிக்காமல் இருந்திருப்பாரா? சங்க இலக்கியத்தில் பாரதிக்கு பரிச்சயம் இல்லை என்று யார் சொல்ல துணிந்தது? அத்தனை எழுதியிருக்காரு. அக்கா ஒரு பாட்டு சொன்னாங்க, மறந்துருக்க மாட்டீங்க, தீர்த்தக்கரையின் இல்லை அந்த பாட்டு. மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி, வானின் இடத்தையெல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், மோனத்திருக்குதடி இவ்வையம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மாத்திரம் பிரிவென்பதோர் நரகத் துழலுவதோ. அதுதான் பாடு. அந்த நான் ஒருவன் எங்கிருந்து வந்தது? பதுமனாரிடமிருந்து வந்தது. சங்கப்பாடலிலே பதுமனார் சொல்லுகிறார், அந்த பெண் இரவிலே காதலனை நினைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த வயதில் இருக்கிற எந்த பெண் இரவில் காதலனை நினைக்காம இருப்பா? இன்னைக்கு இருக்கிறவனா உடனே SMS பண்ணி பேசுகிறா, ஃபேஸ் டைம் பண்ணுறா, போர்வை போத்திக்கிட்டு உள்ளே அடிக்குது. நம்ம நல்ல வெளிச்சத்தில் 2 கண்ணாடி போட்டுக்கிட்டு அடித்தாலே 10 தப்பு வருது. நான் கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து, யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் கல்ச்சர் சாம்பியன், தேங்க்யூ ஃபார் அப்பாயிண்டிங் மீ அஸ் வல்ச்சர் சாம்பியன் அடிச்சிட்டேன். அந்த பிள்ளைங்க வந்து போத்திக்கிட்டே எல்லாம் சரியாக செய்யுது.
அப்போ இரவு நேரம் என்பது காதலனை நினைப்பதற்கான நேரம். அந்த நேரத்தில் அவளுக்கு கோபமாக வருது. என்ன கோபம்? பாக்கி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு, எனக்கு மாத்திரம் தூக்கம் வரல, இவனோட நினைப்பாவே இருக்கு, எல்லாமே தூங்கிட்டு இருக்கேன்னு கோவப்படுறா. பதுமனார் எழுதுகிறார், ஒரு யான் என்று எழுதுகிறார். ஓர் யான், ஒரே ஒருத்தி, நான் தனியாக இருக்கிறேன். அந்த தாக்கம் தான் பாரதிக்கு இங்கே வந்தது. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழலுவதோ என்று பாரதி எழுதுகிறார். சங்க பாடல்களுடைய கொஞ்சம் விரிச்சு சொன்னேன்னா இதில் இல்லை, அதனால தான் அது சொன்னேன். சங்கப்பாடல், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40 என்ற கீழ்கணக்கு நூல்கள் எல்லாவற்றையும் பாரதி பதிவு செய்கிறார். சிலம்பு, சிந்தாமணி, கம்பராமாயணம், பெருங்கதை, இதை பற்றியெல்லாம் மிக மிக அதிக அளவிலே பாரதி எழுதியிருக்கின்றார். தாயுமானவ சுவாமிகளினுடைய பாடல்களிலே ஊறி திளைத்திருக்கின்றார். அந்த அந்த மெட்டு அவ்வளவு அவருக்கு அப்பீலிங்காக இருக்கு. அதை எடுத்து 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 பயன்படுத்துகிறார் திரும்ப திரும்ப. வள்ளலாரின் பாடல்களை பற்றி மிக பிரம்மாண்டமான அளவிலே எழுதியிருக்கின்றார். அண்ணாமலை ரெட்டியாரினுடைய காவடி சிந்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த கவிஞர்களை போற்றி பாராட்டி இருக்கின்றார். ஆராய்ச்சி உலகத்திலே கொடிகட்டி பறந்த ஊவேசாவிலிருந்து சீவை தாமோதரம் பிள்ளையிலிருந்து அத்தனை பேரையும் போற்றி வழிபடுகின்றார். மு. ராகவையங்காருக்கு கடிதம் எழுதுகிறார். மு. ராகவையங்காருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் ரொம்ப எனக்கு பிடித்த கடிதம். 1905 அக்டோபர் 15 கடிதத்தை எழுதுகிறார். ஃப்ரம் அட்ரஸ் 18 பிராட்வே தெரு, சென்னை. இது இந்தியா பத்திரிகையினுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இது. ஸோ அங்கே போய் எழுதியிருக்கணும். மு. ராகவையங்காருக்கு ஏன் கடிதம் எழுதுறாரு? வீரத்தாய்மார்கள் என்று சங்க இலக்கியத்திலே இருக்கிற வீரம் கொண்ட பெண்களை பற்றி மு. ராகவையங்கார் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை பாராட்டி பாரதி அவருக்கு கடிதம் எழுதுகிறார். மு. ராகவையங்கார் என்ன எழுதியிருப்பார்னா, பல பேர் அந்த கட்டுரையை படிச்சிருப்பீங்க. சங்கப்பாடலில் இருந்த வீரத்தாய்மார்கள் தெரியும்ல. முதல் நாள், முந்தின நாள் போரில் அப்பா இறந்து போயிட்டாரு, நேத்திக்கு போரில் கணவன் இறந்து போயிட்டான். இவ என்ன செஞ்சா தெரியுமா? இன்னைக்கு போர்ப்பறை கேட்ட உடனே தன்னுடைய சின்னஞ்சிறு மகன், ஒரே மகன், ஒத்த பிள்ளை, அவனை கூப்பிட்டு அவன் கையில் வேலை கொடுத்து அவனுக்கு நல்ல உடையை உடுத்து தலையில் எண்ணெய் தடவி சீவினாலாம். போருக்கு போகிற பிள்ளைக்கு எண்ணெய் தடவி சீவிரையேடி பாவி. ஓக்கூர் மாசாத்தியாரனுடைய டோன் அந்த டோன் தான். பாவி பாவி, அவன் கையில் வேலை கொடுத்து அனுப்பிறடி, பச்சை பிள்ளடி, ஒத்த பிள்ளடி. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி பாரு மயிர் குடிமி எண்ணெய் நீவி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடி செருமுக நோக்கி செல்கென விடுமே கெடுக சிந்தை கடிதவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே என்று ஓக்கூர் மாசாத்தியார் எழுதுகிறார். போர்ப்பறை செருப்பறை கேட்டு விருப்புற்று போ சீக்கிரம் போன்னு வர சொல்றாளாம். இவர்களை பற்றி எல்லாம் மு. ராகவையங்கார் கட்டுரை எழுதிட்டு, அப்போல்லாம் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. அதை இதெல்லாம் நாம் இப்போ தமிழ் நூல்லையே படிக்கிறோம், பாடத்தில் படிக்கிறோம். அப்போ யாருக்குமே தெரியாது. அவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எழுதிட்டு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வீரத்தாய்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், வீர புதல்வர்கள் இந்த பாரதம் எங்கும் பிறந்திருக்கிறார்கள். கடைசி 2 லைன் எழுதினார். நம்பால் லெட்டர் எழுதும்போது, பலமுறை உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று நினைப்பேன். சில சமயம் சோம்பலாலும், அவரே சோம்பலாக இருந்தார்னா நாமெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? சில சமயம் சோம்பலாலும், சில சமயம் முயற்சி மிகுதியாலும். முயற்சினா வேலை, சில சமயம் வேலை இருக்குது, சில சமயம் சோம்பலாக இருக்கேன். பல முறை கடிதம் எழுதவில்லை. இந்த முறை எழுத துணிந்தேன். உங்களினுடைய பாண்டித்யத்தை, உங்களினுடைய கவிப்புலமையை பாராட்ட அல்ல. அப்புறம் எதுக்கு கடிதம் எழுதுன நீ? உங்கள் நெஞ்சுக்குள்ளே இப்போது முளைவிட்டிருக்கின்ற தேசபக்தியை வாழ்த்துவதற்காக கடிதம். என்ன பண்ணினாலும் இங்க இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். ஆண்டாளனுடைய திருப்பாவையை பாராட்டுறார். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றுமை யாம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சொல்லி இருப்பதை தேசபக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனையாக பாரத மாதாவுக்கு செலுத்த வேண்டும் எழுதுறார். எனக்கு புரியல, ஆண்டாள் கண்ணனுக்கு என்ன பிரார்த்தனை பண்ண? இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றுமையாம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று. ஒன்றை தவிர வேற எந்த விஷயத்திலையும் எங்கள் மனசு போயிடாத வரத்தை எனக்கு கொடுன்னு ஆண்டாள் கேட்குறால, அதை எடுத்துக்கிட்டு நம்பால்
பாரத மாதாட்ட தேசபக்தர்களாக பிரார்த்தனை பண்ணோமா, உன்னுடைய விடுதலையை தவிர வேறு எந்த நினைப்பும் எங்களுக்கு வரக்கூடாது என்ற வரத்தை எங்களுக்கு கொடு என்று எழுதுகின்றார். அப்போ பிரபந்தம் படிச்சிருக்காரு, தேவாரம் படிச்சிருக்காரு, திருவாசகம் படிச்சிருக்காரு. என்ன படிக்கலை? ஆங்கிலத்திலே அவருடைய அறிவு மிக நீண்டதை சொல்கிறதுக்கு எனக்கு இங்கே நேரம் இல்லை. கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் பாரதி எப்படி புகழ்ந்தார் என்று நான் சொல்லப் போவதில்லை, இவர்கள் சொல்லப் போகிறார்கள். அதனால் அந்த டெரிட்டரிக்குள்ளே நான் போக விரும்பலை. அவர் எழுதுகிறார், த தமிழ் லாங்குவேஜ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதுகிறார், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹேஸ் அ லிவிங் philosophical and poetical literature that is far greater and grander to my mind than those of the vernaculars of English. தமிழில் இருக்கிறது இதை இங்கிலீஷ் படிக்காமல் அவர் எழுதியிருந்தா போய் படிச்சுட்டு எழுதுறார். அவர் சொல்கிறாரு, for that matter I do not think that any modern vernacular of Europe can boast of works like the Kural of the Valluvar, the Ramayana of Kamban and the Silappadigaram of Ilango. இதை சொல்லிட்டாரு. And it may not be irrelevant to add that I have read and appreciated the exquisite beauties of Shelley and of Victor Hugo in the original English and French vernacular and of Goethe in the English translation. ஷெல்லி என்னங்க கம்மியாக கை தட்டுறீங்க? பேப்பரில் எழுதி ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கேன், அந்த முயற்சிக்காவது கை தட்டணுமா இல்லையா? இங்கிலீஷில் ஷெல்லியன் ஆங்கிலத்திலேயே படிச்சிருக்கேன்றாரு. விக்டர் ஹியூகோவை பிரெஞ்சிலேயே, அப்போ பிரெஞ்சு படிக்க எழுத பேச தெரியும். விக்டர் ஹியூகோவை பிரெஞ்சிலேயே படிச்சிருக்கேன். கத்தே ஜெர்மானிய கவிஞன், அதை டிரான்ஸ்லேஷனில் படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சுட்டு தாண்டா நான் சொல்கிறேன், எங்கள் வள்ளுவனுக்கு, எங்கள் இளங்கோக்கு, எங்கள் கம்பனுக்கு ஒத்தனுமே நிற்க முடியாதுன்ற. இந்த எண்ணூரை போலுண்டா கவிஞர்களுக்கும் பாரதிக்கும் என்ன வித்தியாசன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சும்மா புகழுக்கு சொல்லலை, படிச்சுட்டு சொல்கிறார். அப்போ இவ்வளவு படிச்சிருக்கார். வடமொழி முழுக்க தெரியும், ஏன்னா பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கார். வேதங்களை படித்திருக்கிறார், உபனிஷதங்களை படித்திருக்கிறார், காளிதாசனை படித்திருக்கிறார், பாணினியினுடைய இலக்கணத்தை படித்து. உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா? கம்பன் என்றோர் மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளொடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும். எவ்வளவு ரெஃபரன்ஸ், எவ்வளவு படிச்சிருக்காரு. இது இலக்கியம் சார்ந்தது மாத்திரமல்ல, அறிவியல் சார்ந்ததை படித்திருக்கிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் ரேடியோவை முதலில் கண்டுபிடித்தது என்று பாரதியார் கட்டுரை எழுதுகிறார். இப்படி நான் சொன்னோன்னு நீங்கள் ஆச்சரியப்படணும். ரேடியோவை கண்டுபிடித்தது யார் என்று நம்ம படித்தோம்? மார்க்கோனி. பாரதியார் ஏன் ஜெகதீஷ் சந்திர போஸ்? ரேடியோ என்பது என்னங்க? அந்த கம்பியே இல்லாமல் அந்த சிக்னல் போகணும், அதான ரேடியோ. ஜெகதீஷ் சந்திர போஸ் மார்க்கோனி செய்வதற்கு முன்னாலே அதை செஞ்சுட்டார் இந்தியாவில். ஆனால் என்ன, பேட்டண்ட்டை பதிவு பண்ணல. அவரோட சில பேர் சொல்லியிருக்காங்க, இதை பதிவு பண்ணுங்க, எல்லாருக்கும் பயன்பட வேண்டியதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாதுன்றார். நம்ம ஆளுங்கள்லாம் இப்படியே லூஸாகவே இருந்திருக்கோம். இப்போ அந்த ஆள் பதிவு பண்ணி இன்னி மட்டும் நாமே படிச்சுட்டு இருக்கோம். ரேடியோவை கண்டுபிடித்தது மார்க்கோனி, ரேடியோவை 2 மார்க் கொஸ்டின். பாரதி எழுதுகிறார், எங்காலையா கண்டுபிடி. அப்போ அறிவியல் சப்மரினை பற்றி எழுதியிருக்காரு பாரதியார். எதை எழுதலை, எதை படிக்கலை. 39 ஆண்டுகளில் இத்தனை படிப்பு, இத்தனை எழுத்து என்று இருந்த பாரதி ஏன் நமக்கு முக்கியமானவன் என்றால், முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பெற்றியராய் பாரதி திகழ்ந்தார். அதனால முன்னால இருந்த சாற்றை வாங்கி கொண்டார், சக்கையை உதறிவிட்டார். எல்லாத்தையும் எடுத்துக்கல, மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் எடுக்கல, சாற்றை எடுத்துக்கொண்டார். அதை அடுத்த தலைமுறை கவிஞர்களுக்கு கொடுத்தார். எப்படி உனக்கு தெரியும்? பாஞ்சாலி சபதத்தின் முன்னுரையில் எழுதுகிறார், எனக்கு பிறகு வந்து தமிழை வாழ வைக்க போகிற தமிழ் கவிஞர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று எழுதுகிறார். சில கவிஞர்கள் நினைக்கிறாங்க அவனுக்கு பிறகு கவிஞர்களே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லைன்றான், நான் தான், என்னோட முடிந்ததுன்றான். ஆனால் பாரதி எனக்கு பின்னே வந்து தமிழை புதுப்பிக்க போகிற கவிஞர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று சொன்னதனால் நான் சொல்லுகிறேன், பெருமக்களே, பாரதி நமக்கு முக்கியமானவன், மிக முக்கியமானவன். ஏனென்றால்
பாரதிக்கு இதை மட்டும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம். பாரதியினுடைய சேலஞ்ச் வந்து அவனுடைய கான்டெம்பரரிஸ்க்கு கிடையாதுன்னு நான் சொல்றேன். தாகூருக்கோ துஞ்சத்தை எழுத்தச்சனுக்கோ மலையாள கவிஞர் இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சேலஞ்ச் பாரதிக்கு இருந்தது. என்னது அது? தாகூர் எழுதிய வங்காள மொழியும் மலையாளத்திலும் இவ்வளவு நீண்ட இலக்கிய பாரம்பரியமே கிடையாது. பாரதிக்கு தான் அது இருந்தது. அது வரம், சில சமயத்தில் அதுவே சாபம். நீ அதை மீறியும் போக முடியாது, அதை நீக்கியும் போக முடியாது, அதை அறியாமலும் போக முடியாது. அதை அறிந்து கொண்டு நாட்டார் மொழி வழக்கியலையும் அதோடு இணைக்கிறான் பாரதி. அதுதான் பாரதியினுடைய சாதனைகளில் மகத்தான சாதனை. நாட்டார் மொழி வழக்கியல்னா என்னது? என்னது அது? நாட்டுப்புற கவிதைகளிலே இருக்கிற சொல்லாட்சியை கொண்டு வந்தான். பாஞ்சாலி சபதத்தை ஏன் எழுதினான்னு தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க நீ மகாகவி இல்லை, ஏன்னா நீ காவியமே எழுதலை. சரி, நான் ஒரு காவியம் எழுதுகிறேன் அப்படின்னு பாஞ்சாலி சபதத்தை எழுத ஆரம்பித்தவன் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. இது காப்பியத்தை எழுதுகிற லாங்குவேஜா சார்? பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, பூழிப்படுத்தியதாம் சுழற்காற்று, சாமி தருமன் பூமிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும், நாமும் இக்கதையை முடித்தோம் என்று சொல்லுகிற போது அந்த நாட்டார் வழக்கியலை பண்டை தமிழினுடைய இலக்கிய மொழியோடு இணைத்து ஒரு புதுப்பாதையை அமைத்தது தான் பாரதி செய்த சாதனைகளிலேயே மகத்தான சாதனை. நொண்டி சிந்தல தான் பாதி கவிதை எழுதியிருக்காருன்னு நான் சொல்றேன். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சுது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார், மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மனக்கிளி பிடிப்பார், எந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் பயங்கள், தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் உலகில் அரசரெல்லாம், அந்த அரசியலை இவர் அஞ்சு தரு பேய் என்றெண்ணி நெஞ்சம் அயர்வார். இன்றைய அரசியலை பேசியிருக்கான் பாரதி. இது யார் அப்பன் வீட்டு பணம் இல்லை, நம்முடைய வரி பணம் என்று பாரதி சொல்லி இருக்கிறார். தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் அரசர். நம்ம தர பொருளை தாங்க, அது எந்த அரசா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற பொருளை தாங்க வச்சு அவன் நம்மளை ஆள்றான், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இந்த சந்தம், இந்த மெட்டு, அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பார், எப்போதும் கை கட்டுவார் யாரிடத்தும் பூனைகள் போல அஞ்சு நிற்பார், எண்ணிலா நோயுடையார் எழுந்து நிற்பதற்கும் வலிவிலார், கண்ணிலா குழந்தைகள் போல பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார், நன்னிய பெருங்கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டில் இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார். இது முழுக்க நொண்டி சிந்து என்கின்ற அந்த அமைப்பில், அந்த நாட்டார் மொழி வழக்கியலில் எழுதப்பட்ட பாடல். சிந்தனைகளினுடைய தளம் என்ன, பேச்சு வழக்கத்தினுடைய தளம் என்ன, அதை இணைக்கின்ற மைய புள்ளியாக பாரதி இருந்தார். இதுதான் பாரதியினுடைய பெருமை. இந்த பாரதி வழி வழி பாரதி தான். 4 சகோதரர்கள் மிகச் சிறப்பாக பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் வழியிலே பாரதி என்று முனைவர் சிவ சதீஷ் அவர்கள் பேசப் போகிறார். மதுரைக்காரங்களுக்கு அவ்வளோதானே? என்னங்க சின்ன பிள்ளை இங்கே எந்தெந்த ஜாம்பவான்களோட வந்து உட்காந்துருக்கு, இந்த அரங்கமே அதிர்ற மாதிரில நீங்கள் கை தட்டணும். அவர் சில காலமாகவே பேசிக்கொண்டிருந்தாலும் சமீப காலத்தில் நாங்கள் கண்டெடுத்த நல் முத்து அவர். மிக 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 சிறப்பான இலக்கிய தோய்வு கொண்டவர். தோய்வு வேணும். தேனில் கூழாங்கல்லை போட்டால் அது முழுகுமே தவிர மாந்தாது, பழத்துண்டை தேனிலே போட்டால் முழுகியும் கிடக்கும் மாந்தும் எடுக்கும். அவர் அந்த மாதிரி அப்படிப்பட்ட அருமையான படிப்பு அனுபவம் கொண்டவர், பேச தெரிந்தவர். முனைவர், தனியார் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வள்ளுவன் வழியில் பாரதி என்று பேசப் போகின்றார். ஒளவை வழியில் பாரதி என்று என்னுடைய அன்பு தம்பி ஸ்ரீ பிரசாந்த். மெச்சு உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு அக்கா சொன்ன போது, அது நம்முடைய குழந்தைகளுக்கு மாத்திரமா?
நமக்கு பின்னே வந்த நம்முடைய தம்பிகளையும் தங்கைகளையும் அவர்கள் பேச்சு மேடையில் பிரகாசிக்கிற போது, அவர்களை ஒருவர் பாராட்டுகிற போது மேனி சிலிர்க்கிறது. பிரசாந்தன் பேசுகிற போது எனக்கு மேனி சிலிர்க்கிறது. என்னுடைய ஞானாசிரியர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களினுடைய பிரதானமான மாணவர் இவர்தான். ஒரு மாணவன் குருவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் யாருக்காவது தெரிய வேண்டும் என்றால் பிரசாந்தனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குருவும் சீடனும் எப்படி இருக்க வேண்டும், பல நாள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு இவர் செஞ்சு முடிச்சிருப்பார். ஏற்கனவே பிரசாந்தன்ட்ட கேளுங்க, அவர் அநேகமாக செஞ்சு முடிச்சிருப்பாருன்னு கம்பவாரதி சொல்லுவார். இவர்கிட்ட கேட்டால் ஆமாம் செஞ்சுட்டேன்பார். இப்படிப்பட்ட ஒரு தம்பியை பெற்றிருப்பதிலே எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவ்வை வழியில் என்று அவர் பேசப் போகிறார். கம்பன் வழியில் பாரதி என்று நண்பர் சிவகுமார் பேசப் போகின்றார். நேற்று அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு கிறுகிறுத்து போனோம். இன்றைக்கும் அது தொடரப்போகின்றது. தான் இருக்கும் இடத்திலே இருக்கிற இடர்பாடுகளுக்கு எதிராக நீச்சல் போட்டு தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காத மன உறுதி கொண்டவர் என்னுடைய நண்பர் சிவகுமார். காம்ப்ரமைஸ்ன்றது அவர்கிட்ட பெரும்பாலும் கிடையவே கிடையாது. அவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய பாரதிட்ட இதை கற்றுக்கலன்னா வேற எதை கற்றுக்க போகிறோம்? நம்ம அதை கற்றுக்கொண்டிருக்கிறவர் என்னுடைய நண்பர் சிவகுமார். கம்பன் வழியில் பாரதி என்று பேசப் போகிறார். நவீன இலக்கியத்தில் பாரதி என்று பேராசிரியர் மானசீகர். ராஜபாளையத்திலே தான் அவருடைய பேச்சை முதலில் நான் கேட்டேன். வித்தியாசமான சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய துணிச்சல்காரர். சமூக வலைத்தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர். ஆனால் அவருடைய பேச்சை நேரிலே கேட்கிற போதுதான் அவருடைய சிந்தனை பாதையிலே இருந்த புதுமையை நான் உணர்ந்தேன். மிகச்சிறப்பாக நவீன இலக்கியத்திலே படைப்பை செய்து கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நவீன இலக்கியத்தில் பாரதி என்று பேசப் போகிறார் பேராசிரியர் மானசீகன். இந்த 4 பேரோடு அவர்கள் பேசி முடித்த பிறகு ஏதாவது மிச்சம் மீதி நேரம் இருந்தால் நான் 1-2 வார்த்தைகளை ஒருவேளை சொல்லக்கூடும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கம்பன் கழகத்துக்கும் திரும்பவும் நன்றியை சொல்லி வள்ளுவன் வழியில் பாரதி என்று பேச வருமாறு முனைவர் சிவ சதீஷ் அவர்களை அழைத்து அமைகின்றேன். நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உண்மையிலேயே இந்த மதுரையானது பல தருமதுரைகளை தந்தாலும் பல நல்லவற்றை தருமதுரையாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும் என்பார்கள். ஆனால் பூவுடன் சேர்ந்து ஊரும் மணப்பது இந்த ஊரில்தான். புதுமையை தந்து கொண்டிருக்கிற ஊர். எப்படி என்றால், கோட் சூட் போட்டு வந்த மகாத்மா காந்தியை அரை நிர்வாண பக்கிரியாக மாற்றியதும், எலும்பும் தோலுமாக புலித்தோலுமாக வந்த சிவபெருமானை புது மாப்பிள்ளையாக்கியதும் இந்த ஊர்தான். அது மட்டுமல்ல, இந்த ஊர் தலபுராணம் சொல்கிறது. தலபுராணம் என்றவுடன் நான் அஜித்தோட பேர் நீங்க நினைச்சிட வேண்டாம். தலபுராணம் சொல்கிறது, இந்த ஊரை தொட்டு மண்ணை தொட்டு வணங்கினாலே போதும் வீடு பேறு கிடைக்கும் என்று. காரணம், சிவபெருமான் நடந்த வீதிகள் இந்த ஊர் வீதிகள். சிவபெருமான் மட்டுமல்ல, இன்றைய தினம் தலைப்பாக இருக்கக்கூடிய, தலைப்பாக இணைந்த நமக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய பாரதியும் வாழ்ந்த மண் இந்த மண் தான். அதனால் கண்டிப்பாக வீடு பேறு கிடைக்கும். கேட்கலாம், எந்த ஊர்க்காரராக இருந்தாலும் இந்த ஊர்க்காரராக மாற்றக்கூடிய வன்மை இந்த ஊருக்கு உண்டு. அம்மா அவர்கள் சொன்னார்கள் வட்டார வழக்கு சொற்கள் என்று. வட்டார வழக்கு சொற்களை மதுரை சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பாரதி. இந்த ஊருக்கு யார் வந்தாலும் அவங்க மாறிடுவாங்க. ஆண்டாள் 2வது பாசுரத்தில் பைய துயின்ற பரம நடிபாடி, பைய போங்க நீங்க சொல்றீங்கல்ல, அத பைய துயின்ற பரம நடிபாடின்னு அவரை பாட வச்சாங்க. அதே பாட வச்சிங்க. அதே போல நற்றமிழ் உள்ள ஞான சம்பந்தர் என்ன வச்சிங்க, பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பேச வைத்தீர்கள். அதே போல்தான் எரிதழல் போல தன்னுடைய எழுத்துக்களை வைத்துக் கொண்டிருந்த மகாகவி பாரதியை பைய தொழில் புரி நெஞ்சே கணாதிபன் பக்தி கொண்டே என்று வெளியூர்காரராக இருந்தாலும் உள்ளூர்காரராக சொந்த ஊருக்காரராக அரவணைத்த பெருமக்கள் நீங்கள். 7 கடல் புகுந்து இருக்கையிலே அமர்ந்தாற் போல் வாழும் தமிழ் அறிஞரெல்லாம் வந்தமர்ந்த மன்றத்தை வணங்கி மகிழ்கிறேன். நேற்று பக்கத்துல தான் கோவில்பட்டிக்காரர் தான். அது மட்டும் இல்லைங்க, நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். சங்க புலவர்களுக்கு கோயில் இருக்கிறது.
அங்கே மூலவர்கள் இருந்தார்கள். உற்சவர்களை காணோம் என்று நினைத்தேன். சட்டை வெட்டி அணிந்து வந்த சங்க புலவர்களாக முதல் வரிசையில் முழுவதும் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, மார்கழி மாதத்தில் 4 உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. மேடையில் 4 அமர்ந்திருக்கிறோம். திலகவதியார் அதற்கு தலைமை தாங்கி திலகம் சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே வழி வழி பாரதி என்கின்ற தலைப்பிலே அடியேன் உரை நிகழ்த்த முற்படுகிறேன். அம்மா அவர்கள் இந்த தலைப்பு எப்படி வந்தது என்பதை ஆய்ந்து சொன்னார்கள். சேக்கிழார் அடிப்பொடி சொன்னார், அவர் மூலமாக அவர் நூலிலிருந்து கிடைத்தது என்று. அவருக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கும் என்று கேட்டால் சேந்தனார் தந்திருக்கிறார். குழலொளி யாழொளி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையாற்கு வழி வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்றார் அல்லவா. அங்கிருந்து வழி வழியை எடுத்துக்கொண்டார். அதை நம்முடைய சேக்கிழார் எடுத்தார். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்று எழுதினார். இதிலிருந்து சேக்கிழார் அடிப்பொடி எடுத்திருக்கிறார். அங்கிருந்து பாரதியினுடைய அடிப்பொடியாக எங்களுடைய பாரதி அம்மா எடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அருமை. இன்றைக்கு குருவித்த தலையில் பனங்காயை வைத்தாற் போல இந்த மேடையிலும் சரி அரங்கத்திலும் சரி வயதில் மிகவும் இளையவன் நான் தான். ஆனால் எனக்கு ரொம்ப இன்னும் திருமணம் ஆகல. பார்த்துட்டு இருக்காங்க, அவரும் பார்த்துட்டு இருக்காங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்னத்தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப என்னை விட வயசுல பெரியவங்க, ஆனா அவங்க என்னை விட வயசுல சின்னவங்களுடைய தலைப்பு பேசுறாங்க. நான் ஒருத்த மட்டும்தான் வயசுல ரொம்ப பெரியவங்களை பத்தி பேச வேண்டிய வாய்ப்பு. அதனால் என்னுடைய பேச்சில் சொற்பிழை பொருட்பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்பதை முதல்லேயே கேட்டுக்கொள்கிறேன். பேரன் தான் தாத்தாவை பத்தி நல்லா பேச முடியுன்றதுனால நன்றிங்க. உண்மையிலேயே பாரதி எல்லா கவிஞர்களையும் மதித்திருக்கிறார், ஆனால் வள்ளுவனை தான் துதித்திருக்கிறார். எப்படின்னு கேட்கலாம். பாரதிக்கு வள்ளுவன் தான் வாழ்முதல், அவன்தான் வளர் முதல், என் வார்த்தைக்கு கொள்முதலும் கூட அவன்தான். எப்படி நீங்க கேட்கலாம். அம்மா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொல்லி தொடங்கினார்கள். மகாகவி வாழ்ந்த காலத்தில், பாரதி வாழ்ந்த காலத்திலே அவர் மகாகவியா இல்லையா என்று விமர்சிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாகவி பாரதியே ஒருத்தரை பார்த்து இவர் மகாகவி இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுத்தாருன்னா எங்களுடைய திருவள்ளுவருக்கு. திருக்குறளை படிக்கிற போது அவர் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம், ஆனாலும் அது அறநூல் தான், அதனால் அவரை மகாகவியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சென்னையிலே மாநில கல்லூரியிலே குருசாமி என்கின்ற மாணவர் பேசுகிற பேச்சுக்கு தலைமை தாங்கி தலைமையுரையாற்றுகிற போது மகாகவி பாரதி வள்ளுவரை மகாகவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே பாரதி பின் வருகிறான். ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் வழிதான். எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அல்ல, எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிறவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு யார் போட்டாவே போதும், இன்னொரு யார் எதுக்கு போட்டார் என்று உரை எழுதுகிற போது சொல்கிறார். ஒரு யார் என்பது படற்கையை குறித்தது, இன்னொரு யார் என்பது என்னை குறிக்கிறது. நான் சொல்லுவதிலும் பிழை இருக்கலாம், தெரிந்து பாருங்கள் என்று சொன்னார். அந்த வகையிலே மகாகவி பாரதி 1905 அவரை மகாகவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, வள்ளுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. படிப்படியாக படிக்கிறார், ஊறி திளைக்கிறார், வாசிக்கிறார் என்று சொல்வதை விட திருக்குறளை நேசிக்கிறார், சுவாசிக்கிறார். அதன் மூலமாக 1910 தெய்வ வள்ளுவன் வான்மறை இசைத்ததும் என்று பாடினார். அது வளர்ந்து 1916 வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும், திருவுருவ சிலை வைக்க வேண்டும், ஆண்டு விழாக்கள் நடத்த வேண்டும் என்று விளைகிறார். இது மட்டுமில்ல, 1919 இன்னும் வளர்ந்து அந்த வளர்ச்சி நிலை எப்படி வருகிறது என்று பாருங்கள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே கண்டதில்லை என்று பாடுகிறார் என்று சொன்னால், முதலிலே அவர் முரண்பாட்டிலே தொடங்கினாலும் உடன்பாட்டுக்கு வந்தார் என்று சொன்னால், திருக்குறளை எழுத்தண்ணி படித்தவராக மகாகவி பாரதி இருந்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு ஆய்வு கட்டுரையின் மூலமாக அடியேன் சொல்ல விரும்புகிறேன். இது பெரிய விஷயம் இல்ல. அந்த கவிதையிலேயே வள்ளுவரை பற்றி புகழ்கிற போது தமிழ்நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிற பாட்டில் அது வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் தெரிஞ்ச பாட்டை நான் மறுபடியும் சொன்னாலும் தெரியாத மாதிரியே கேளுங்க. அதான் நல்ல சுவைஞர் கழகு. நீங்க நல்ல சுவைஞர்கள் அப்படிங்கிறத முதல்லயே தெரிஞ்சுக்கிட்ட. பிஸ்கட் கொடுக்கும் போது எல்லாரும் வாங்கினீங்க, யாருமே கடிக்கல. ஏன் இங்க கோல்டு பிஸ்கட் பரிமாறிக்கிட்டு இருக்கோம்? ஏமா அவருக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுங்கப்பா, எவ்வளவு நொந்து போயிருக்காரு. உண்மையிலேயே
வள்ளுவ பெருந்தகை எவ்வளவு சிறந்தவர் என்பதை நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய பெருமை என்று லிஸ்ட் போடும்போது கல்வியிலே தமிழகம் சிறந்திருக்கிறது. எக்ஸாம்பிள் கம்பன் அப்படின்ட்டார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, எக்ஸாம்பிள் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இலக்கியம் செறிந்த தமிழ்நாடா இருக்கு. அதுக்கு யாரு? அப்படி நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றார். சரி, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க என்று கேட்கிற போது வள்ளுவன் தான் தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லி, வள்ளுவன் தன்னை தமிழ்நாட்டுக்கு தந்தல்ல, இந்தியாவுக்கு தந்தல்ல, உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுகிறார் என்றால், இந்த கருத்தையும் எங்கிருந்து வள்ளுவர் நம்முடைய பாரதியார் எடுத்தார் என்று கேட்டால் வள்ளுவர் இடத்திலிருந்துதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ்நாடு என்று வள்ளுவர் சொல்லவில்லை. சொல்லியிருக்கலாமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே இந்தியா சொல்லவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லி முதலிலே தான் படைக்கக்கூடிய இலக்கியம் என்பது எல்லைகளுக்கு உட்பட்டதல்ல, எல்லைகளை கடந்து எல்லை ஒன்றின்மை என்கின்ற அளவிற்கு போகக்கூடியது என்று தன்னுடைய விசால பார்வையால் உலகத்தை விழுங்கிய பெருந்தகை வள்ளுவ பெருந்தகை. அந்த ஆசானிடத்திலே தொட்டு தொடர்ந்தார் எங்களுடைய திருவள்ளுவர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாரதியினுடைய தெய்வ பக்தி, குரு பக்தியாக வள்ளுவர் மீது எப்படி சாய்கிறது என்று பாருங்கள். முதல்ல அவர் மகாகவியாவை ஏற்றுக்க முடியாதவர். அவர் என்ன பண்றாரு? அவருக்கு குரு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி? சிலை வைத்தால் பத்தாது. மயிலாப்பூர்ல வள்ளுவருக்கு கோயில் இருக்கு. நான் வகுப்புல பாடம் நடத்தும் போது நான் சொன்னேன், இதை படிச்சுட்டு வகுப்புல எப்பவுமே நான் மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி நான் வகுப்புல ஒரு டைம் ட்ரையல் பார்த்துருவேன். மாணவர்கள் கை தட்டிட்டாங்கன்னா மேடையில் கை தட்டிடுவாங்க. அதனால அப்ப மாணவர்களே அப்படி சொல்லுங்க, மாணவர்களே கை தட்டிட்டான். அப்ப நான் சொன்னேன், தம்பி திருவள்ளுவர் சென்னைக்காரர் தான் தெரியுமா அப்படின்னு. ஆமா சார். எப்படிடா சொல்ற? எக்ஸாம்பிள் இருக்கு சார், எங்க ஏரியா ஸ்லாங் அவர் பேசியிருக்காரு சார். எப்படி தம்பி சொல்ற? இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு மாணவன் சொன்னா, அது அவன் ஒரு குறும்பா சொல்றான்னு வச்சுக்கங்களேன். ஆனால் உண்மையாக ஆய்வு கட்டுரை அவருடைய எழுத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். திருவள்ளுவருக்கு மயிலாப்பூரிலே மதுரைக்காரங்களுக்கு அது புரியாது இல்ல. எங்க ஊர்ல தான் இன்னாங்கிறப்ப நீ அது எங்க ஊரு, அந்த இன்னாவை இந்த இன்னான்னு அவன் படிச்சிருக்கான். சிவசதீஷனுடைய மாணவர்கள் எவ்வளவு அறிவில் தேர்ந்தவர்கள் என்று பாருங்க. அதாவது படிச்சிருக்க, என்னை விட படிச்சிருக்கானே, நான் படிக்கல, அதாவது அவன் படிச்சிருக்கான். விளக்கம் சொல்லியிருக்காரு எங்க பேராசிரியர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மயிலாப்பூர்ல கோயில் இருக்கிறது, கோயில் சிதிலம் அடைந்திருக்கிறது, அதை திருப்பணி செய்ய வேண்டும் என்று பாரதி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு குரு பூஜை நடத்த வேண்டும். அவருடைய நட்சத்திரம் தெரியாது. நட்சத்திரத்தை யார்கிட்ட போய் கேட்கலாம்? அங்கே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி இடத்திலே தெரிந்து கொள்ளலாம். அதுவும் முடியலையா? இந்த கலைமகள் விழா, ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுவோம் இல்ல, அதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வள்ளுவருக்கு ஆண்டு விழா எடுக்கலாம் என்று பேசினார் என்று சொன்னால், வள்ளுவரை தன்னுடைய வாழ் முதலாக வளர் முதலாக தனக்கு கொள்முதலாக வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், வள்ளுவர் தான் தனக்கு வழி வழியாக வாய்ப்பு கொடுத்தவர் என்று சொல்லலாம். இது மட்டுமல்ல, திருவள்ளுவருடைய கருத்துக்கள் எத்தனை இடத்திலே திருக்குறளை மின்னி மிளிர்கின்றன என்பதை நாம் சிந்திக்கணும். உணர்வு. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஓரறிவு, ஈரறிவு, நமக்கு 6 அறிவுங்கிறோம். இப்போ படத்தில் 7 அறிவு 8ஆம் அறிவு எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அறிவை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்கிறாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய், பிறரின் நோய் இல்ல, பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடி. அறிவு இருக்குன்னா என்ன தேவை? அடுத்தவனுக்கு உதவி செய்யணும். இந்த கரங்கள் எதற்காக? ஆண்டவனை நோக்கி கூப்புவதற்காக மட்டுமல்ல, அடுத்தவரை நோக்கி கொடுப்பதற்காகவும் அப்படி இருக்கணும்னு நினைச்சார். அப்ப இந்த இடத்துல மகாகவி பாரதி அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதை எடுத்து சிவசக்தி இடத்திலே கேட்கிறான், கடவுள் இடத்திலே கேட்கிறான். எனக்கு அறிவு இருக்கிறது, இந்த அறிவை வைத்து என் வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடாது, என் நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதைத்தான் சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பேசினான் என்று சொன்னால், வள்ளுவர் என்பது, வள்ளுவம் என்பது இலக்கணம் என்று சொன்னால் அதை எடுத்துக்காட்டும் இலக்கியம் என்னுடைய பாரதி என்று சொல்லி நான் நெஞ்சு நிமிர்த்து சொல்லிக் கொள்ளுவேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கொண்டு வர்றேன். தமிழ்ல 6 நூல்கள் உயர்ந்த நூல்கள் என்று தமிழ் சொல்லுகிறது. வள்ளுவர் சீர், அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலுள்ள உரை, ஒள்ளிய சீர், தொண்டர் புராணம், தொகுசித்தி ஓராறும், தண்டமிழின் மேலாம் தரம் என்று. அதுல ஒரு புஸ்தகம் மட்டும் 2 டைம் ரிப்பீட் ஆகுது. ஒன்னு திருக்குறள், 2வது திருக்குறளுக்கு பரிமேலழகருடைய உரை. அந்த பரிமேலழகர் உரையை கூட முற்ற கற்று தன்னுடைய வாழ்க்கையை நிற்க அதற்கு தக என்பதற்காக மாற்றிக்கொண்டவன் நம்முடைய பாரதி. எப்படி நீங்க கேட்கலாம்?
அதிகார வைப்பு முறை, அந்த அதிகார வைப்பு முறை தான் தன்னுடைய வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டான் பாரதி என்று சொல்லுவேன். செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்குங்க. அதுக்கு அடுத்துதான் நடுவு நிலைமைங்கிற அதிகாரம் வந்திருக்கு. இதுக்கு பரிமேலகர் முன்னுரை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, எதுக்கு செய் நன்றி அறிதலுக்கு அடுத்து நடுவு நிலைமை வைத்தார் என்று கேட்டால், இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ புரிஞ்ச மாதிரியா சொன்ன, நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. நான் ஒருவேளை ஜட்ஜ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கு சும்மா. மதுரையில் எத்தனை பேர் ஜட்ஜ் ஆகுறாங்க, எவ்வளவு பெரிய பெருமையான ஊர், நீதிக்கே சிறப்பான ஊர். ஜட்ஜ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னம்மா சீட்டு போடுறாரு பார்த்தீங்களா, அப்படியே அடுத்த முறை. நன்றிங்க. அதனால ஜட்ஜ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, நிறைய உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு அடுத்தவங்க கொடுத்தா என்ன ரொம்ப பிடிக்கும், வாங்கிக்கிறேன், ரொம்ப பிடிக்கும், வாங்கிக்கிறேன். நான் வந்து சிட்டிங் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன். திரும்பி பார்க்குறேன், நம்பால் வந்து நிற்கிறார். எங்க குற்றவாளி கூண்டுல நிற்கும் போது அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு நிரூபணம் பண்ணியாச்சு. நான் தீர்ப்பு எழுதணும். என்ன எழுதணும்? இந்த இடத்துல திருவள்ளுவர் என்னன்றி கொன்றாருக்கு முய் உண்டா மெய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனெல்லாம் சொல்றாரு. அப்ப இவருக்கு நான் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தா நானும் குற்றவாளி ஆயிடுவனே, செய் நன்றியை மறந்த பாவம் வந்து விடுமே என்று வந்துவிடக்கூடாது. அதனால் செய் நன்றி என்பது சுயம் சார்ந்தது, நடுவு நிலவு என்பது பொது சார்ந்தது. நீ பொது சார்ந்த இடத்துல இருக்கும் போது செய் நன்றியை மறந்து விட்டுத்தான் அங்கே நீ பதில் சொல்ல வேண்டும், அங்கே நீ கடப்பாட்டுடன் நீ செயல்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வைத்தார் என்று பரிமேலகர் சொல்லுகிறார். இதே போலத்தான் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் மகாகவி பாரதி. மகாகவி பாரதி எழுதி தீர்த்தவன். ஆனால் அது அச்சேற்ற யாரும் முன் வரவில்லை. அந்த நேரத்திலே கிருஷ்ணசாமி ஐயர் என்கின்ற ஒருவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு, அன்றைக்கே பல ஆயிரக்கணக்கான பணங்களை போட்டு அவருடைய நூலை இலவசமாக கொடுத்தவர். ஆனால் அதற்காக அவர் புகழவில்லை. அதே கிருஷ்ணசாமியர் அவரும் ஜட்ஜா தான் இருக்கார். அவர் என்ன ஆகிறார்? பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு ஏவல் கூவல் வேலைகளை செய்கிறார், புகழ்ந்துரைக்கிறார். அப்படி புகழ்ந்துரைத்த போது செய் நன்றியை மறந்துவிட்டு தான் ஒரு நடுவராக மாறி அவர் செய்வது தப்பு என்று முகத்தில் உமிழ்வதைப் போல பேசினார் என்று சொன்னால், வள்ளுவத்திற்கும் பரிமேலழகத்திற்கும் வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்தவர் தான் பாரதியார் என்று சொன்னால் அது மிகையல்ல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சல் அஞ்சார் அறிவார் தொழில் என்பார்கள். அதற்கு அஞ்சுவனவற்றிற்கு அஞ்சினார் பாரதி. திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவருக்கு ஆதீன புலவர் பட்டம் தரலாம் என்று சன்னிதானங்கள் கூப்பிட்ட போது போக மறுத்தார். ஏன் அலட்சியம் செய்கிறீர்களா என்று ஊவேசா கேட்டபோது சொன்னார், அது மகாவித்வான் போன்ற பெரியவர்கள் பட்டம் வாங்குகிற இடம், அங்கே வாங்குகிற தகுதி எனக்கு இல்லை என்று சொல்லி அஞ்சினார் என்று சொன்னால் அது பணிவு. இதே மிருக காட்சிக்கு சாலைக்கு போகிறார். அங்கே போகிற போது சிங்கத்தை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். இங்கே வளரும் வாழும் சிங்கமாக பாரதி சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய காவலாளி இடத்துல கேட்கிறார், நான் சிங்கத்தை போய் தட்டி கொடுத்து பேசலாமா என்று கேட்கிற போது, ஏன் உனக்கு இப்படி தோன்றுகிறது என்று அவர் கேட்க, அந்த இடத்திலே பாரதி சொன்னார், வீரதர் ஏறு தமிழால் விளம்பினார், சிங்கம் காட்டுக்கு ராஜா, யாம் பாட்டுக்கு ராஜா, அரசரும் கைகுலுக்கி பேசுவதானே சரியாக இருக்க முடியும் என்று பணிவாகவும் துணிவாகவும் திருக்குறளின்படி வாழ்ந்தவர் எங்களுடைய மகாகவி பாரதி. வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வள்ளுவத்தை ஏற்று போற்றியவர் பாரதி. மற்ற கவிஞர்களை அவர் மதித்தார், வள்ளுவனைத்தான் துதித்தார். என்னுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இளங்கன்று பயம் அறியாது என்பது போல இந்த மன்றத்தில் இத்தனை பெரிய தமிழ்ச்சான்றோர்களுக்கு முன்னே நின்று மிகச்சிறப்பாக பேசிய அன்பு தம்பி சிவசதீஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவர் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்தது. கடைசியில் போய் சிங்கத்தினுடைய கூண்டில் கவிஞர்களே இப்படி தான் எக்ஸென்ட்ரிக்காக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற செல்லம்மா எவ்வளோ பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். நீ வீட்டில் தான் இப்படி இருந்த, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இங்கே வந்து சிங்கத்தோட கூண்டில் கை விடுறிய, நீ சொல்லவும் முடியாது. இந்த காலத்து பெண்ணாக இருந்தாக்கா அன்றைக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருவா. சொல்லவும் முடியாது. எவ்வளோ இல்லாத தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டேன்னு செல்லம்மா பாரதி எழுதுறா. ஊரில் இருக்கிற அத்தனை தெய்வத்தையும் வேண்டியிருக்கா. எதுக்கு வேண்டியிருக்கா எழுதுறாங்க செல்லம்மா பாரதி. இவர் சிங்கத்தின் கூண்டில் கையை விட்டுட்டாரா, எதுக்குன்னா அந்த ராஜாவும் இந்த ராஜாவும் கை குலுக்கிக்கிறாங்களாம். இதுக்கு வள்ளுவர் வேற பிணை. அவர் தான் அஞ்சாமை பேதமைன்ட்டார. சிங்கத்தை பார்த்து அஞ்சாம கையை கொடுத்துட்டாரு. செல்லம்மா பாரதி எழுதுகிறார், ஊரில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு. நம்ம கூட நினைப்போம் பாரதிக்கு தெளிவு வந்து கையை பின்னாடி எடுத்துடணும், அதுக்காக தான் இவங்க வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுக்கு வேண்டிக்கணும்னு. சிங்கத்துக்கு நல்ல புத்தி கொடுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டாங்களா செல்லம்மா பாரதி. பதிவு செய்கிறார் செல்லம்மா பாரதி.
அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டர்புலண்டான மனநிலையில் இருக்கிற போதுதான் படைப்பூக்கம் இன்னும் இன்னும் செம்மையுறும். அதுதான் பாரதி மிக அழகாக சொல்லி வள்ளுவரை தொழுதவர் பாரதி. அவர் பேச்சில் எனக்கு ரொம்ப பிடித்தது, ஆரம்பத்தில் அந்த மனநிலை இல்லாவிட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில் படிக்க படிக்க வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து கற்க கற்க வள்ளுவனை இன்னும் இன்னும் நோக்கி போனார் என்று சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படி தான் இருக்கும். வள்ளுவனை படிக்க ஆரம்பிக்கிற போது நமக்கு அது மனப்பாட செய்யுள்ள ஒரு 4 மார்க் அப்படியே வந்துருன்றதுக்காக தான் நம்ம பல பேர் திருக்குறளை படிக்க ஆரம்பித்திருப்போம். ஆனால் திருக்குறளோடு நம்முடைய வாழ்க்கையை பிணைத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வயதும் அனுபவமும் தேவை. அது வர வர வரதான் அது எப்படி நமக்கு நெறிகாட்டுகின்ற நூலாக, வாழ்க்கையில் தடுமாறுகிற சந்தர்ப்பங்களில் ஏற்றி வைக்கப்பட்ட அகல் விளக்கு போல பாதைகளிலே சுடர் ஒளி பரவச் செய்கிறது என்பதை அனுபவம் கற்றுத்தர முடியும். பாரதியும் அதைத்தான் அந்த பாதையிலே பயணம் செய்திருக்கிறார் என்பதை சிவ சதீஷ் மிக அழகாக சொன்னார். தம்பியை பற்றி நிறைய சொல்லியாகிவிட்டது. ஔவையை பற்றி பேசுவதற்கு எங்கள் ஆசான் இலங்கை ஜெயராஜ், அதற்கு பிறகு இவர்தான். வருக, உங்களினுடைய தமிழ் அமுதை தருக. இன்றைய இந்த சொல்லரங்கத்தினுடைய தலைவர் என் அக்கா பாரதி அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, சபையிலே விற்றிருக்கின்ற மதுரை கம்மன் கழக சான்றோர் உள்ளிட்ட பெருமக்களே, அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நல்ல பலமா இன்னும் இந்த மேடையிலே பேசுவது குறித்து எனக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று, தமிழகத்துக்கும் ஈழத்துக்குமான முதல் உறவு தொடங்கியது பொருளாதாரத்தால், அரசியலால் அன்று, இலக்கியத்தால் ஏற்பட்ட உறவு. மதுரையிலே அன்று சங்கம் கூடிய பொழுது ஈழத்திலிருந்து ஒரு கவிஞனை அழைப்பித்து, ஈழத்து பூதன் தேவன் என்பவனை அழைப்பித்து மதுரையிலே வாழிடம் கொடுத்து உன் கவிதைகளை பாடு என்று கொடுத்த மண் இந்த மண். அவனுக்கு மதுரை ஈழத்து பூதன் தேவன் என்று பெயர். அது வழி வழியாக தொடர்ந்து வருகிறது. அதனுடைய இன்றைய அடையாளமாக அறிவில் குறைந்தவனாக இருந்தாலும் என்னை கழகத்தார் அழைத்து போற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. 2வது காரணம் மகிழ்ச்சிக்கு, என் தந்தை அப்பாவாகிய பாரதியை பற்றி என் தமக்கை அக்காவாகிய பாரதியின் தலைமையில் பேசுவது. புலன்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்போடு மானுடன் நலங்கள் ஏதும் விரும்புவன் ஆம் எனில் நன்னுறப்பொருள் திண்ணம் என்று பாரதி பாடினான். பெண்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அறிவுத்திடத்தோடு இருக்க வேண்டும் என்று பரிபூர்ணமாக நம்பினான். அவனுடைய நம்பிக்கையினுடைய இன்றைய அடையாளமாக இருக்கக்கூடிய எங்கள் சகோதரி அவர்கள். நான் கவிஞர் பாரதியை என் தந்தை என்று சொல்கிறேன், ஒரு முகமனுக்காக சொல்கிறேன் அல்லது மேடைக்காக சொல்கிறேன் என்பது கிடையாது. என் வாழ்க்கையில், இலக்கிய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அப்படி. என்னை பெற்ற தந்தை, அவர் அமரராகிவிட்டால் போர்க்காலத்தில் ஆலயத்துக்கு அழைத்து செல்வார். நல்லூர் ஆலயம் யாழ்ப்பாணத்தில் பெரிய ஆலயம், அக்காவுக்கு தெரியும், ராஜா சாருக்கு தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்று எங்களுக்கு பெரிய ஆலயம். திருவிழா காலங்கள் அவ்வளவு கூட்டம் வரும். தேர் திருவிழா என்றால் போக முடியாது, அவ்வளவு கூட்டம். ஆனால் சின்ன வயசில் 3-4 வயதில் என் அப்பா என்னை அழைத்து கொண்டு போவார். கூட்டத்தில் ஒருவராக இருப்போம். உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகள் போனால் எப்படி அந்த கூட்டம் இருக்கும், எதுவும் புரியாது. அண்ணாமார், அக்காமார் அவர்களுடைய கால்கள், தந்தைமார் வேட்டிகள், தாய்மார்களுடைய சேலைகளை தவிர எதுவும் தெரியாது. யாராவது என் வயசை ஒத்து 3 வயது 4 வயது குழந்தை இருந்தால் அவர்களுடைய முகம் தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. திடீரென்று அப்பா பார்ப்பார். பார்த்து அப்படியே தூக்கி தோளில் வச்சு பாடுறான்வார். அப்படியே முழு தரிசனமும் தெரியும், சுவாமி தெரியும், திருவிழா தெரியும், தீபாராதனை தெரியும். அப்படித்தான் இலக்கிய உலகத்தில் பாரதி எனக்கு. சின்னஞ்சிறு படியனாக வந்து இருக்கிற போது இலக்கியம் புரியாது, வள்ளுவருடைய நடை தெரியாது, சங்க இலக்கிய பாடல்கள் தெரியாது. அப்படியே முழிப்பேன். திருவிழாவில் வேட்டியை சேலையை மட்டுமே பார்த்து விடுவது போன்ற ஒரு விழிப்பு இருக்கு. தவிக்கிற பொழுது எங்களுக்கு தெரிந்த மொழியோடு வந்த ஒருவன் பாரதி. அவன் கூப்பிட்டான், வாடா
வந்து என் தோளில் இருந்து பார் என்று காட்டிய பொழுதுதான் வள்ளுவனுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது, ஔவையினுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது, இளங்கோவனுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. பாரதி என் தந்தை, ஞான தந்தை. அவனை குறித்து பேசுவது எனக்கு மகிழ்ச்சி. சகோதரர் சதீஷ் அவர்கள் வள்ளுவரை பாரதி துதித்தான் என்று சொன்னார்கள். பொதுவாக நாங்கள் அறிந்த மொழி, யாம் அறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கொனுமே பிறந்ததில்லை. இவையெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற விடயங்கள். நான் ஒரு சின்ன வினாவோடு என் உரையை தொடங்குகிறேன். பாரதி அதிகமாக போற்றிய கவிஞர் யார்? அல்லது பாரதி இந்த தமிழர்களுடைய சொத்தில் எதை மிகவும் உன்னதமான சொத்தாக கருதினான்? எப்படி என்றால், எழுதுகிறான் பாரதி. பாரதியினுடைய உண்மையான உள்ளத்தை தரிசிப்பதற்கு நாங்கள் பாரதியினுடைய கட்டுரைகளையும் படிக்க வேண்டும். அக்கினி குஞ்சு என்று பாடிவிட்டு போய்விட்டான். அவன் அக்கினி குஞ்சு என்று எதை கருதினான் என்பதற்கான விடை கவிதையில் இல்லை, கட்டுரையில் தான் இருக்கிறது. அதுபோலத்தான் பாரதி எழுதுகிறான். தயவுசெய்து இந்த மேற்கோளை வாசிப்பதற்கு இந்த சபை அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களை எல்லாம் பறிகொடுத்த நேர்ந்தாலும் பெரிதில்லை. தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்கள் எதை சொல்கிறான்? வள்ளுவனுடைய அறிவு செல்வத்தை சொல்கிறான், இளங்கோவனுடைய காப்பிய செல்வத்தை சொல்கிறான், ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் செல்வத்தை சொல்கிறான், மாமல்லபுர சிற்ப செல்வத்தை சொல்கிறான். இந்த எந்த செல்வத்தை பறிகொடுக்க நேர்ந்தாலும் பெரிதில்லை. என்ன சொல்கிறான்? அவற்றை தமிழன் மீட்டும் சமைத்துக் கொள்ள வல்லவன். மீண்டும் நாங்கள் மீனாட்சி கோவில் கட்டலாம், மீண்டும் மாமல்லபுர சிற்பத்தை அமைக்கலாம். ஆனால் ஔவை பிராட்டியினுடைய நூல்களை மட்டும் இழக்க நாம் சம்மதிக்க மாட்டோம். ஔவை பிராட்டியினுடைய நூல்களை மட்டும் இழக்க நாம் சம்மதிக்க மாட்டோம். அது மீட்டும் சமைத்துக் கொள்ள முடியாத அரும்பெரும் செல்வம் என்று எழுதுகிறார். இன்னொருவர் அப்படி ஔவையைப் போல புத்தகம் எழுத முடியாது என்பது பாரதியினுடைய நம்பிக்கை. திருக்குறளை எழுதலாம், இளங்கோவை காப்பியத்தை எழுதலாம், கம்பராமாயணம் எழுதப்படக்கூடியது. ஆனால் ஔவையினுடைய நூல்கள் எழுதப்பட முடியாதவை என்று பாரதி கருதினான். ஏன் கருதினான்? ரெண்டு காரணம். ஒன்று, பாரதியை எழுதுகிறான் என்று அழகான ஒரு விமர்சகன் பாரதி. என்ன அழகாக நாங்கள் புகழ்ந்து பேசுகிறோம். திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள் உண்மையான பெரும் மேதமைகள். ஆனால் இந்த வள்ளுவர் குறள் போன்ற நூல்களுக்கும் ஔவை பாட்டியினுடைய நூல்களுக்குமான வேறுபாட்டை பாரதி மிகச்சிறப்பாக கணிக்கிறான். அவன் என்ன எழுதுகிறான் தெரியுமா? உயர்ந்த கல்வி பயின்றோர் மாத்திரமே, நன்றாக படித்தவர்கள் மாத்திரமே ஜன சமூக விதாயங்களில், சமூக விடயங்களில், பொதுமக்கள் விஷயத்தில் வள்ளுவர் குறள், நாலடியார் போன்றவற்றை பிரமாணமாக கூறுவர், மேற்கோளாக சொல்லுவார்கள். இப்போ படித்தவர்கள் தான் வள்ளுவரை பேசுகிறார்கள், படித்தவர்கள் தான் நாலடியார்கள் பேசுகிறார்கள். ஆனால் பாரதியினுடைய வார்த்தை அப்படியே வாசிக்கிறேன், அதிக படிப்பில்லாதவர்களும் படிப்பே தெரியாதவர்களுமாகிய ஆண் பெண்கள் எல்லாருக்கும் ஔவை பிராட்டியினுடைய நூல்கள் தானே பிரமாணம். அக்கா சொன்னது போன்று அந்த நாட்டார், நாட்டுப்புற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஔவையினுடைய ஆத்திசூடி, ஔவையினுடைய கொன்றவேந்தன். ஆகவே ஔவையார் அவ்வளவு முக்கியமானவர் என்று பாரதியினுடைய கருத்து. தமிழ் புலவர்கள் எல்லாவரும், ஏன் தமிழ் புலவர்கள் என்று பேசுகிறீர்கள்? ஆங்கில புலவர்களை காட்டிலும் மேலானவள் ஔவை என்று பாரதி கருதினான். ஒரு இடத்தில் எழுதுகிறாள், மேல்நாட்டில் ஒரு வழக்கம், பெண்களுக்கு கல்வி உரிமை, வாக்குரிமை வழங்கப்படாத நிலையிலே பெண்கள் கல்வியில் குறைவானவர்கள் என்று கருதப்படுகின்ற பொழுது அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மேல்நாட்டிலே ஷேக்ஸ்பியர் என்ற கவியரசரை போல எழுதும் திறன் கொண்ட ஸ்திரீ இருக்கிறாளா? பெண்ணுக்கு ஷேக்ஸ்பியர் போல எழுத முடியுமா என்று கேட்கிறார்கள். நான் மாற்றி கேட்கிறேன். எப்படி? பாரதி எழுதுகிறான், ஆனால் உலகத்தில் ஔவையாரை போல கவிதையும் சாஸ்திரமும் செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன் பிறந்துள்ளானா? என்ன கேள்விங்க? எப்படி கேட்கிறான்? ஆண்மைய சமுதாயம், ஆண்களை கொண்டாடிய சமுதாயம் என்று சொன்ன சமுதாயத்தில் பாரதி ஔவையை போல ஒரு ஆண்மகன் எழுத முடியுமான்னு கேட்கிறான் என்றால் அது எப்பேற்பட்ட குரல்! இன்னொரு இடத்திலே, பெருமக்களே, பொதுவாக தமிழினம் தமிழினம் என்று எல்லாரும் பேசுவோம். தமிழினத்திலே பெண்கள் அறிவானவர்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்து பரவியிருந்த அந்த 19ஆம் ஆண்டு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு பெண்களை ஒரு பெயரிட்டு அழைக்கிறான் பாரதி. தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் ஒரு இனப்பெயர் கொடுத்து அழைக்கிறான். என்ன இனப்பெயர் தெரியுமா? ஔவையார் இனத்து பெண்களாகிய எங்கள் பெண்கள்.
ஔவையார் இனத்து பெண்களாகிய எங்கள் பெண்கள் என்று பேசுகின்ற அந்த தன்மையெல்லாம் எவ்வளவு தூரம் பாரதி ஔவை மீது அபிப்பிராயம் கொண்டிருந்தான் என்பதை காட்டுகிறது. இனி நான் 2-3 மேற்கோள்களை மட்டும் எடுத்துக்காட்டி அவன் பாடல்களில் சான்று காட்டி எவ்வாறு அவன் வழி ஔவையினுடைய வழி நின்றான் என்று காட்டிய உரையை நிறைவு செய்கிறேன். ஜாதியை பற்றி பேசுகின்ற பொழுது ஔவை ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி நெறிமுறையில் இட்டார் பெரியர், இடாதார் இழிகுலத்தார். ஜாதி இருக்கிறது, பட்டாங்கில் உள்ளபடி உண்மை நூல்கள் சொன்னதுபடி ஜாதி இருக்கிறது. என்ன ஜாதி? 2 ஜாதி. ஒன்று நீதி நெறிமுறையில் இட்டவர்கள், நீதி நெறிமுறையில் புறம்பாக நடப்பவர்கள், அதர்மவான்கள். அம்மா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே கண்ணன் ஒரு இடைச்சாதி என்று. இங்கேதான் அந்த இடைச்சாதி வருகிறது. அவன் நீதி நெறிமுறையில் நடந்தவனால் உயர்ந்த ஜாதி. மற்றவர்கள் நீதி நெறிமுறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக, தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக, தர்மன் வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் தர்மம் இல்லாமல் சில வேலைகள் செய்தானே, அந்த இடத்தில் தாழ்ந்த ஜாதி. ஆகவே கண்ணன் உயர் ஜாதியும் இல்லை, தாழ் ஜாதியும் இல்லை, இடைஜாதி. இடைஜாதி. எது அமிழ்து, எது அமிழ்து? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று அமிழ்து. என்னை சிவகுமாரனை கேட்டால் மனைவியினுடைய வார்த்தை தான் அமிழ்தம். சிவதாஸ் சதீஷை கேட்டால் அவருடைய காதலியினுடைய வார்த்தை தான் அமிழ்தம். அதான கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னும் சில பேரை கேட்டால் வள்ளுவன் சொல்வது போன்று குழல் மொழி பேசுகின்ற குழந்தைகளுடைய மழலைகள் அமிழ்தம். பாரதிதாசன் போன்ற கவிஞர்களுக்கு தமிழ் மொழி அமிழ்தம். பாரதிக்கு எது அமிழ்தம் என்றால் முழு தமிழ் மொழியும் அமிழ்தம் என்றாலும் இந்த தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம்தான் எனக்கு அமிழ்தம் என்கிறான் பாரதி. ஒரே ஒரு வாக்கியம்தான் எனக்கு அமிழ்தம். எந்த வாக்கியம் அது? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். ஔவை கொடுக்கிற பட்டம் பாருங்க, தமிழ் மகள். அவள் ஒருத்தி தான் தமிழ் மகளா. ஏன்னா அந்த பட்டாங்கில் உள்ள உண்மையான உணர்வை புரிந்து கொண்டவள். அதே போன்று இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு. என்ன சொல்றான்? அவன் வார்த்தைகளை கவனிங்கள் பெருமக்களே. பாரதி போலெல்லாம் வாழ முடியுமா? பெண்ணுக்கு விடுதலை என்று ஓர் பெண் விடுதலை கருத்தை அவன் தமிழுக்கு முதன்மையில் கொண்டு வருகிறான். பெண்ணுக்கு விடுதலை என்கின்ற கருத்தை நான் முன்வைத்தேன் என்றெல்லாம் பேசலை, நாங்களும் அப்படி தான் பேசுவோம். பாரதி என்ன சொல்கிறான்? பெண்ணுக்கு விடுதலை என்று இங்கோர் நீதி பிறப்பித்தேன். அவர் ஆர்டர் போடுறார், லோ அண்ட் ஆர்டர். அவர் ராசா, அவர் அரசாங்கம். பெண்ணுக்கு விடுதலை என்று இங்கோர் நீதி பிறப்பித்தேன், அதற்குரிய பெற்றி கேளீர். இனி நான் அதை விளக்கப்படுத்த போகிறேன், பின்னால் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், கேட்டுக்கணும். அவன் ராஜா, அவன் தன்னை ராஜாவாகவே கருதினான். புவியரசருக்கு நிகரான கவியரசர் தமிழ்நாட்டில் இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததென்று என்று வந்து பிறந்தவன் அவன். அப்படி பாடுறான், ராஜா போல பாடுகிறான். அந்த விளக்கத்தை சொல்லுகிற போது சொல்கிறான், எப்படி பெண்ணுக்கு நீதி என்று நான் சொல்லுகிறேன் தெரியுமா? கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறான். பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமோ? ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன மனோபாவம்? ஒரு ஆம்பளை மனோபாவம், புருஷனுடைய மனோபாவம் என்ன? மனுஷனுக்கு அடங்கி நடக்க வேண்டும். அம்மா பற்றி அவன் சிந்திக்கிறது இல்லை, தங்கச்சியை பற்றி சிந்திக்கிறது இல்லை, அக்காவை பற்றி சிந்திக்கிறது இல்லை. என் பெண்டாட்டி எனக்கு கீழே என் கருத்தை கேட்டு நடக்க. அருமை அருமை அருமை. இதான் அது பாரதி பின்னாலே எழுதணும் தமிழ்நாட்டில். இது அந்த பாரதி இந்த சமன்பாடு போடுறான். பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமோ? சரி, அப்படி என்றால் மனைவி மட்டும்தான் அடிமை. அப்புறம் எப்படி அம்மா அடிமையானால்? அப்படி எப்படி அக்கா அடிமையானால்? எப்படி தங்கச்சி அடிமையானால்? அடே, உனக்கு அவள் அம்மா, உன் அப்பனுக்கு அவள் பெண்டாட்டி. உனக்கு அவள் அக்கா, உன் அத்தானுக்கு அவள் மனைவி. உனக்கு அவள் தங்கை, உன் மச்சானுக்கு அவள் மனைவி. ஆகவே ஒட்டுமொத்த பெண்களும் அடிமையாக இருக்கிறது. பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமோ? அடே, பெண்களை அடிமைப்படுத்த வேண்டாமடா, அவர்கள் எங்களுக்கு சரி நிகர் சமானமானவர்கள். எங்களிடத்திலே இருக்கிற தெய்வம்தான் அவர்களிடத்திலும் இருக்கிறது. உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ? உன்னை உண்டாக்கி வளர்த்த தாய்க்குலம் உமாதேவியினுடைய குலம். உணர்ச்சி கட்டீர், உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தீர்கள் என்று சொன்னதற்கு பாரதி காட்டுகின்ற மேற்கோள் சான்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன தெரியுமா? பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண்குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமோ? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ? உணர்ச்சி கட்டீர். பண்டாய்ச்சி அவ்வை அன்னையும் பிதாவும்
பாரிடை முன்னறி தெய்வம் என்றாளன்றோ. எங்கட ஆட்சி அவ்வ சொல்லி இருக்கிறாடா, அம்மா அப்பா தெய்வம் என்று. அப்பாவை கும்பிடுறத போல அம்மாவை கும்பிடு. இந்த ஒரு வார்த்தையோடு அக்கா இதற்கான ஒரு வியாக்கியானத்தோட என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இங்கே தான் வருகிறது அவ்வை ஏன் கொண்டாடப்பட்டால் பாரதியால். எத்தனை நூல்கள் உலகத்தில் இருந்தாலும் ஔவையினுடைய நூலுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னால் பாலர் பாடசாலையிலும் அவளுடைய பாடலை சொல்லிக் கொடுக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பள்ளிகளுக்கு போய் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பிலும் பாடம் வைக்கிறோம். +2 +1 போன்ற இடைநிலை வகுப்புகளிலும் பாடம் வைக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பாடம் வைக்கிறோம். இந்த வளர்ச்சி, இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே பாடத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு பயன்படுத்த மாட்டீர்கள். ஔவையிடம் அந்த திறமை இருக்கிறது. ஔவையிடம் அந்த திறமை. ஒரு மேம்போக்காக பார்த்தால் ஒரு பார்வை தெரியும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ன அர்த்தம்? அப்பா அம்மாவும் கடவுள். அந்த வயசில் தான் எங்களுக்கு போதும். ஆனால் அதுதான் அர்த்தமா? கொஞ்சம் வளர வளர வளர, இப்போ நான் பேசுவதற்கு முன் தேநீர் குடிக்க மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? பேசியதற்கு பிறகு குடிப்பேன் என்ற அர்த்தம். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் என்றால் பின் அறி தெய்வம் வேறு யாரோ இருக்கிறார்கள். பின்னறி தெய்வம் வேறு யாரோ இருக்கிறார்கள். யார்? ஆசிரியர். யார்? கடவுள். அப்ப இந்த வளர்ச்சி வயசு ஏற 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 வழங்கும். அதுல ஒரு பாவிச்சிருக்கிற வார்த்தையை பாருங்கள், அறி தெய்வம். அறி தெய்வம் என்றால் என்ன அர்த்தம்? இலக்கணத்திலே வினைத்தொகை. வினைத்தொகை என்றால் பாய்புலி. பாய்புலி. பாய்புலி என்றால் என்ன அர்த்தம்? பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி, 3 காலத்துக்கு செல்லும். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் என்றால் முன் அறிந்த தெய்வம் அப்பாவும் அம்மாவும், இப்பொழுது அறிகின்ற தெய்வம் ஆசிரியர்கள். நான் இனி அறியப் போகிற தெய்வம் சாட்சாத் பரபிரம்மம் என்கின்ற 3 காலத்துக்கும் விரியக்கூடிய ஆற்றல் ஔவையின் தமிழுக்கு இருக்கிறது. அதனால் தான் ஔவையை தனிப்பெரும் செல்வமாக பாரதி கருதினான். வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்குள் ஒரு அவையை உணர்ச்சி பிழம்பாக ஆக்க முடியும் என்றால் என் தம்பியால் தான் முடியும். தமிழக இலக்கிய உலகத்தின் வானத்தில் பாயும் புலி எங்கள் பிரசாந்த். எப்படி அது ஒரு சின்ன சின்ன படிகளிலே நம்ம ஏற்றி கொண்டு போவது போல போய் வானத்தின் உச்சியிலே ஏற்றிவிட்டார். முன் அறி தெய்வம். அப்பா அம்மாவை அறிந்து கொள்வதிலே கூட நமக்கு படிகள் இருக்கிறது. மிகச்சிறிய வயதில் நான் என்னுடைய தாயை பற்றி நினைத்தது எனக்கு சாப்பாடு கொடுப்பா, என்னை பார்த்துப்பா, என்னை காப்பாற்றுவா. என்னுடைய இளமை பருவத்தில் என்னுடைய தாயை பற்றி நான் நினைத்தது நான் என்ன செய்தாலும் தவறு கண்டுபிடிக்கிற ஒரு பெண் இவள். இன்றைக்கு எனக்கே மகள்கள் பிறந்து நான் தாயான பிறகு என்னுடைய தாயை என்னால் மிக அதிகமாக இப்போதுதான் அறிந்து கொள்ள முடிகிறது. அம்மா உன்னை நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லுவதற்கு அவள் இல்லை, ஆனால் இப்போதுதான் அவளை நான் அறிகின்றேன். அவர்களை அறிந்து கொள்ளுகின்ற படியே கூட முன் அறி. அப்போ பின்னாலும் அறியப்பட வேண்டியவர்களாக அவர்களே மலர்கிறார்கள் என்பதையும் என் தம்பி சொல்லி, பாரதி எப்படி ஔவையை அவனுக்கு பிடித்த புலவர்கள் லிஸ்டில் ஔவை அவன் சொல்லலை. ஏன்? அந்த பிடித்தம் என்பதையும் தாண்டி அவன் நெஞ்சத்திலே அவன் வழிபடுகின்ற தமிழ் மகளாக. தமிழ் மகள் ஔவை சொல்லிய சொல்லுன்னு சொல்லலையே. அப்படி சொன்னானா? இல்லையே. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறிய நின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்று ஔவை சொன்னதற்கு பாரதி இன்னும் எக்ஸ்பிளனேஷனு விரிவு செய்கிறார். ஆனால் தமிழ் மகள் ஔவைன்னு கூட சொல்லலை, தமிழ் மகளே அவள் தான் என்று சொன்ன அந்த வெற்றியை பிரசாந்தன் விருத்துரைக்க கேட்க கேட்க பேச்சு என்றால் இப்படி இருக்க வேண்டும் ஐயா, இப்படி இருக்கும். நீங்களே எந்திரிச்சு நின்று கை தட்டுவீங்கன்னு பார்த்தா உட்காந்து சும்மார கை தட்டுவீங்க. இவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நன்றி சொல்ல முடியும்?
வேறு ஒரு நாட்டிலிருந்து எத்தனையோ இடைஞ்சல்களுக்கு மத்தியில் இவர் வரவிருந்த விமானத்தை அந்த விமான நிலையம் நேற்றைக்கு திடீரென்று கேன்சல் செய்து விட்டார். இப்போ விமானம் இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப போகிறேன் என்று சொல்லாமல் இன்னொரு விமானத்தை பிடித்து இரவெல்லாம் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிற பிரசாந்தன் இவருக்கெல்லாம் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் இலங்கையில் சும்மா தான் இருக்காரு, ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு போகலாம், அப்படி இல்லை. பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார். என்னுடைய தமிழ்துறையினுடைய தலைவராக இருக்கின்றார். அப்போ அவ்வளவு பதவியில் இருக்கிறவர் இரவெல்லாம் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்து மதுரைக்கு வந்து கம்பன் கழகத்தில் பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு குறிக்கோள் தான், சிங்களத்தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னான். அது என்ன பாலம்? என்ன பாலம்? செங்கலாலி சிமெண்டாலி நீங்க கட்டுற பாலமா? அல்ல, அது இலக்கிய பாலம். அது அந்த இலக்கிய பாலத்திலே பயணம் செய்து வந்திருக்கிற என்னுடைய தம்பிக்கு கம்பன் கழகத்தின் சார்பில் திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எங்கள் ஆசிரியர் அவருடைய பரிபூரணமான ஆசை அவருக்கு இருக்கிறது என்பதற்கு இன்றைய பேச்சு ஒரு சாட்சி. இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுடைய பரிபூரணமான ஆசையை பெற்றவர் என்பதற்கு இந்த பேச்சை தவிர என்ன சாட்சி இருக்கணும்?